ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நரம்பு கோளாறுகளிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக என்ன வழி, அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நரம்பு கோளாறுனா என்னங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட் வந்துட்டாலே போதும் இல்லையா? பல பேருக்கு வந்து கை கால் வலி தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக கால் வலி கூடுதலாக இருக்கும். முக்கியமாக அந்த கோல்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஈரப்பதமான இடங்களில் அந்த முக்கியமாக அந்த ஃப்ளோர் அதில் நடக்கும்போது சிலவங்களுக்கு வந்து கால் வலி பயங்கரமாக வரும். சிலவங்களுக்கு இந்த டைல்ஸ் இருக்குல்ல, அங்கே அதில் வாக் பண்ணாலே முக்கியமாக கால் வலி வரும். காரணம் அதனுடைய நரம்புகளுக்கு குளிர் ஓவராக போனால் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வரலாம். அதுக்கு சிலவங்க சில செப்பல்ஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வாக் பண்ணுவாங்க. ஆனால் இது சொல்யூஷனாக கேட்டால் இல்லைங்க. நரம்பை ஸ்ட்ரென்த் ஆக்குறது, அதாவது அந்த ஒரு நரம்பு மட்டும் இல்லாமல் அந்த நரம்பு சப்ளை பண்ணக்கூடிய அந்த மசில்ஸையும் ஸ்ட்ராங் ஆக்கணும். இதுதாங்க இதுக்கு நிரந்தர தீர்வு. மற்றும் அதுக்கு தேவையான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்தும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது என்னென்ன ஃபுட்லேருந்து கிடைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நரம்பு வீக்னஸ் போகிறதுக்கு காரணம் சரியான சத்து இல்லை. முக்கியமாக விட்டமின்ஸ், அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்காததுனால தான் நரம்பு வீக்காக போகிறது. அதுக்கு காரணம் புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அப்புறம் நரம்புகளுக்கு விட்டமின்ஸ் நிறைந்த ஃபுட்டுகளை நம்ம வந்து சாப்பிடணும். ஓகேவா? இப்போ விட்டமின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறி தாங்க. காய்கறி பழங்களில் கூடுதலாக இருக்குது. அப்புறம் வந்து புரோட்டீன் வந்து மீன், முட்டையினுடைய வெள்ளைக்கரு, அப்புறம் இந்த கூழ் ஐட்டங்கள், அப்புறம் வந்து ஓட்ஸ் ஐட்டங்கள், இதில் வந்து கூடுதலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகளை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம நார்மலாக கார்போஹைட்ரேட் நிறைந்த இட்லி தோசை ரொம்ப சாப்பிட்றதால தான் பல விதமான வியாதிகள் வருது. ஓகேவா? தேவையான சத்து வந்து நமக்கு கிடைக்காது. பொதுவாக இந்த ஒரு நரம்பு கோளாறுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அதுக்கு வந்து விட்டமின் B12 அந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இது போடுவாங்க இல்லையா? அது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டால் தான் நமக்கு சத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட்டு வந்து ஃபுட்டு மூலமாக நம்ம வந்து சேர்க்குறது தாங்க. இப்போ காய்கறிகள் தவறாமல், முக்கியமாக இந்த நரம்பு கோளாறு வந்தவங்க கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம அனைத்து விதமான காய்கறிகளையும் ஒவ்வொரு நாளும் டெய்லி 2 காய்கறிகள் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் கிடச்சி என்னாகும், பாடி வந்து ஸ்ட்ரென்த் ஆகி நரம்பு முக்கியமாக ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் அந்த முட்டை, மீன், அதாவது முட்டையினுடைய வெள்ளைக்கரு, இந்த ஓட்ஸு, கூழ் அந்த ஐட்டங்களும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டிங்கன்னா அதில் உள்ள மசில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைத்து மசிலும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இந்த 2 ஃபுட், அதாவது இந்த புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டும் சரி, விட்டமின்ஸ் கண்டென்ட் உள்ள ஃபுட்டும் சரி, இந்த 2 வகையான உணவுகளை நீங்கள் தவறாமல் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மசிலும் ஸ்ட்ராங்காகவும் ப்ளஸ் இந்த விட்டமின்ஸ் சத்துனால நரம்புகள் பலப்படும். ஸோ இந்த 2மே சேர்ந்தால் உங்களுக்கு நரம்பு வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் வலியே ஸ்டாப் ஆகிரும். அது தவிர சில எக்ஸசைஸும் செய்யணுங்க. அதாவது கால் என்ன பண்ணால் மடக்கி நீட்டணும். அப்புறம் வந்து வாக்கிங் கொஞ்சம் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணாமல் வாக்கிங் பண்ணக்கூடாதுங்க. அது கூட வந்து ஸ்ட்ரெயினை உண்டாக்கி உங்களுக்கு வந்து வலியை கூட்டி தான் விடும். ஸோ சில காலை மடக்கி நீட்டுற பயிற்சி, அப்புறம் சேரில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாண்டிங் எந்திக்கிறது, இந்த மாதிரி சிம்பிள் பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நரம்புகளும் மசிலும், அந்த கால் மசில்ஸும் பலப்பட்டு வலி நாளடைவில் சுத்தமாகவே போயிடும். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதுக்கு தாங்க இப்படி வலியே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனட வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.